ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வாம்பி வாரோட நெக்ஸ்ட் பாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களப்பெல்லாம் நான் பேசுகிறேன். வேடோட பெயின் தர மட்டும் ஜாயம் ரலி சாரி டெஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரி கிளப்பெல்லாம் 4 மெம்பர்ஸும் அண்டர் ரூம்குள்ள என்ட்ரு ஆகி அந்த பிளேஸில் அந்த மெடிசனை தேடிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி தேடிட்டு இருந்தா இப்போ நம்ம மற்ற பாய்ஸஸ் தான் கட்டுடு ஆரம்பிச்சுன்னு ஜேகு போயின்னு மார்க்கு மற்ற ஒரு பர்சன்டா இவங்க எல்லாருமே கரெக்டாக அந்த பிளேஸில் மேலே கரெக்டாக ஜேகே சொன்ன அந்த லேபு பக்கத்தில் இருக்க ரூம்க்கே வந்துட்டாங்க. அடோ இருக்குது லேப், அடுக்குள்ள தான் போகணும். ஆனால் அந்த லேபுக்கு பக்கத்தில் ஸ்வாம்பிஸ் இருக்குடே, இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாரி சொல்லி நோட் பண்ணவும், ஏன்னா எடுக்கலாம் டென்ஷன் ஆகுறீங்க, என்கிட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி பாம்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாரி இதை தூரமாக வீசுனா அது அங்கே சவுண்ட் கேட்கும், இடுங்கெல்லாம் அங்கே இருந்து மூவ் ஆன் ஆகிரும், நம்ம அந்த ரூம்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அங்கே ஒரு 20 சாமி தான் இருக்கணுங்கிற திங்கிங்கில் இந்த குட்டி பாம்பு போட்டால் போடும் எல்லாம் அங்கே போயிடணுங்கிற மாரி சும்மா அந்த பாம்பெலாம் டம்முன்னு சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்ட் உள்ள ஒரு வெப்பன். ஓகே, அந்த திங்ஸை கரெக்டாக மார்க்கு ஹேண்ட்ஸில் வச்சபடி ரொம்ப தூரமாக ஆன் பண்ணி வீசுவார். அந்த மாதிரி வீசுகிற பொசிஷனில் 20 சோமிடாவும் இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 16 சோமிஸ் இருக்குது. அவ்வளவு ரன் பண்ணபடி நம்ம பாய்ஸஸ் பக்கத்தில் தான் வேக முடியுமா? டே லூஸு பையில தூக்கி போட்டா அங்கா மரம் தூக்கி போடலாம்லடா, ஏன்னா இங்கேருந்து இங்கிட்ட மரம் தூக்கி போட்டேனுங்கிற மாரி பாய்ஸஸ் ஒரு பைட்டில் நோட் பண்ணால் சட்டம் போடாமல் அப்படியே நில்லுங்க, நம்மளை கிராஸ் பண்ணி போயிடும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவ்வளோ வேறு ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி வாலில் சாஞ்சபடி என்னென்னா அந்த ஸ்டெப்பில் ஓகே அந்த பொசிஷனில் சாஞ்சபடி என்னென்னா கரெக்டாக சுவாமிஸ் எல்லாமே அந்த வெப்பன்ஸை தூக்கி போட்டிருப்பாங்களா, அந்த வெப்பன்கிட்டையே நேராக ரன் பண்ணபடி ஓட்டுது. எல்லா சுவாமிஸும் போனதை பார்த்துட்டு சட்டம் இல்லாமல் ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக நம்ம லேபுக்குள்ளே போயிடலாம்ங்கிற மாதிரி மார்க் வேகமான ரூமுக்குள்ளே கன்னை ரோல் பண்ணபடி உள்ளே ஏதாவது சுவாமிஸ் இருக்குமாங்கிற மாதிரி செக் பண்ணபடி என்றானா அந்த ரூமுக்குள்ளே இது வரைக்கும் எந்த ஒரு சுவாமியுமே உள்ளே போகல, வேறு ஹியூமன்ஸ் யாருமே இல்லை. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டே நம்ம மார்க்கு, ஜின்னு, ஆரமு, அப்புறம் நம்ம ஜேகப்பு, ஒய்யன்னு மற்ற 4 மெம்பர்ஸுமே கரெக்டாக உள்ள மற்ற 1% ஓகே மற்ற 8% அவ்வளோ பேருமே உள்ளே என்ட்ராகிறாங்க. உள்ளே என்ட்ராகி நம்ம எப்படியே இந்த பிளேஸுக்கு வந்தாச்சு, என்னோடய பாஸ் தான் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே, சீக்கிரம் அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி திங்க் பண்ணோம். நம்ம எல்லாருமே சேஃப் ஆகிடுச்சு. ஜொங்குக்கு சொன்ன மாதிரி இந்த லேபுக்குமே வந்துடுச்சு. லேபில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் டச் பண்ணாதபடி லேபில் மற்ற பிளேஸ்லாம் திங்ஸு கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, அந்த பிளேஸை டச் பண்ணாதபடி கொஞ்சம் தூரமாகவே தள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ற மாதிரி டேபிள்ஸ்லாம் இருக்கும். அந்த டேபிளில் வந்து திங்ஸஸ்லாம் வச்சபடி நம்ம பாய்ஸஸ் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ அப்படியே நம்ம ஜொங்குக்கு சைடு தான் கட்டுது. இப்போ நம்ம ஜேகே தான் கரெக்டாக நம்ம ஏன் ஒர்க்கே பண்ண விட மாட்டேங்கிறாரு. எல்லாருமே ரொம்ப டென்ஷனில் சீக்கிரம் அந்த பேப்பர்ஸ் இல்லாட்டி மெடிசன் ஏதாவது கிடைக்குமானுங்கிற மாதிரி டென்ஷனில் தேடிக்கிட்டு இருந்தா நம்ம டேயை ஃபாலோ பண்ணப்படியே நடக்கிறாரு. ஏன்டா இடுக்கடா என்னோடய சேடை மாட்டி இடிச்சுக்கிட்டே வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே புஷ் பண்ணா, நான் பேபி நான் தேடிட்டு தான் இருக்கேன், ஏன் பின்னாடியாக இருக்குது, ஏன் பின்னாடியே நடந்துக்கிட்டு இருக்க, போக மாட்டேலங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பிடிச்சிட்டல்னா அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே உரசுறபடியே தான் நடக்கிறாரு. ஐயோ சீக்கிரம் இந்த பென் ட்ரைவ்ஸு அப்புறம் இந்த பேப்பர்ஸு இல்லாட்டி மெடிசன் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே வேகமாக தேடிட்டு இருந்தா இவங்க தேடுற சவுண்டுக்கு கரெக்டாக அந்த சீப் டாக்டர் பொறுமையாக அப்படி எழுந்துக்கிறாரு. எழுந்து இவங்க 4 மெம்பர்ஸையும் நோட் பண்ணால் இவங்க 4 மெம்பர்ஸ் தான் அந்த சீப் டாக்டர் சுவாம்பியை நோட் பண்ணலாம். அந்த மூமெண்ட்டுக்கு தேடிக்கிட்டே இருந்தா நம்ம ஜிமினாடா இன்ஜெக்ஷன் இங்கே கிடக்குன்னா அப்போ மெடிசன் இந்த ரேக்கர் கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரேக்கரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு மெடிசன் இருக்குது அதை நோட் பண்ணுறது. இடோ இருக்குது இந்த மெடிசன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா திரும்பினா நம்மகிட்டே பயங்கரமாக கட்டி அலறாரு. இந்த மாதிரி அலறணும் நம்ம ஜேகே தான் ஏன் பேபி காடு வலிக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. அந்த மாதிரி திரும்பினா நம்மகிட்டே திட்டிகிட்டு இருந்த மூமெண்ட்டுக்கு ஜேகே வந்து கொஞ்சம் தூரமாக வந்துருப்பாரா. அந்த மூமெண்ட்டில் டேயை விட்டு தூரமாக வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை வந்து பக்கத்தில் ஜேகே இல்லாத பட்டா இன்னும் கட்டியிருப்பார். ஏன்னா பக்கத்தில் இந்த சீப் டாக்டர் நம்ம டேயை அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஒன்று இருக்கும். இந்த மூமெண்ட்டில் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அந்த சீப் டாக்டர் கடிக்காத அளவுக்கு புஷ் பண்ணபடி தள்ளிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி டேயை அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா, சுகா, நம்ம ஜொங்குக்கு ஷாக்கானா ஜேகே என்ன தானடா என்கிட்ட தானடா என்னை ஹக் பண்ணபடியே நடந்துக்கிட்டு இருந்தேன், எப்பண்டா என்னை விட்டுட்டு போனேன், ஏன் என்னை விட்டுட்டு போனேன், இந்த சுவாம்பி என்னை கடிக்கிட்டு தான் விட்டுட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கட்டுனா என்ன பேபி சும்மா என் நேரமாக கட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூலாக கிட்ட ஒரு வாரம் அந்த மாதிரி உண்டா. சுகாடா என்னடா பண்ணுற வேகமாக போடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னா அமைதியாக இருக்கிறியா,
இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏன் பேபியை கடிக்க வந்துன்னுங்கிற மாதிரி அந்த சீஃப் டாக்டரோட நெக்குக்கிட்ட ஓங்கி ஒரு அடிடான். இந்த மாதிரி அடித்தா சீஃப் டாக்டர் மயங்கி கீழே விழுந்தா, உனக்கு உனக்கு என்ன திமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பயங்கரமாக அடிக்கிறாரு. என்கிட்ட தானடா இருந்தா இன்னும் தானடா ஆக் பண்ணப்படி என் பின்னாடியே நின்றுட்டு இருந்தேன், என்ன ஏன்டா விட்டுட்டு போனேன், என்ன ஏன்டா விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்டே அடிச்சுட்டு இருந்தான். பாட்டியா உனக்கு கொழுப்பேன் நான் பக்கத்துலேயே இருந்தால் என்னை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறேன், என்ன ஏன்டா உரசுறேன், என்ன ஏன்டா இடிக்கிறேன்னு திட்டுன்னு திட்டிட்டு இங்கே 2 போடான்னு பிடிச்சி தள்ளி விட்டேன். இப்போ என்னென்னா ஏன்டா என் பக்கத்தில் இல்லைங்கிற மாதிரி திட்டுறேன். இப்போ நான் பக்கத்தில் இருக்கணுமா இல்லை தூரமாக போய் நிற்கணுமா? இல்லை நீ என் பக்கத்துலேயே இரு அப்படிங்கிற மாதிரி ஜேகேயோட ஆன்சர் கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி என் பக்கத்தில் இரு எங்கேயும் பேராடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னான். மயங்கி விழுந்த சுவாமி தான் திரும்பவும் எழுந்துக்கிட்டு இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா நாம் ஜேகேடா அப்படியா பேபி உன் பக்கத்துலேயே நான் இருக்கட்டுமா இந்த மாதிரி கிரிப்பை ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி ஜேகே சுவாமி எழுந்துக்கிட்டுடா அட கண்டுக்காட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ இந்த ஜேகேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா காண்டானா. ஐயோ இவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் இவ்வளோ க்யூட்டான ரொமான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். அந்த சுவாமி கரெக்டாக நம்ம டேலாம் கிடைக்க வரல பக்கத்தில் டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜேகே தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கார். ஜேகேக்கு அப்புறம் தான் டே. அந்த மூமெண்ட்டுக்கு அட்டாக் பண்ண வேண்டாம். யார் அட்டாக் பண்ணும்? ஜேகே தான் அட்டாக் பண்ணுவோம் அந்த மூமெண்ட்டுக்கு. அண்டு ஜேகே உனக்கு கண்ணு தெரியா தெரியலையா அடி இருந்துக்கிட்டு அடி ஒன்றுட்டு அட்டாக் பண்ண வருது. நீ முதல்ல நீ அதை கில் பண்ணு. இல்லை வா நம்ம அந்த ரூம் விட்டு போயிடலாம். ஐயோ என்ன பண்ணி தெரியலையே ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி கதறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தோம். அந்த சுவாமியும் சேர்ந்து சிரிக்கிட்டு இந்த மாதிரி சிரித்தா 2 பேரும் சிரிக்கிறத பட்டுட்டு 3% ஷாக் ஆனால் இந்த பிளேஸில் நான் மட்டும்தான் சிரிக்கணும். அது என்ன நீ சிரிக்கிறதுங்கிற மாதிரி பக்கத்தில் கெமிக்கல் இருக்கிற ஒரு பாட்டில் இருக்குமா அதை எடுத்து அந்த சுவாமியோட ஹெட்லேயே அடித்தார். அச்சோ டே அது எவ்வளோ ரேரான கெமிக்கல் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கட்டுனா. இங்கே வா உனக்கு ரேர் இல்லையானுங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணுறேன் பக்கத்தில் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கூப்பிட்டா இல்லை சுகா அவன் என்ன பயமுறுத்துறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட ஆன்சர் நம்ம ஜிமினா கிரிப்பாக ஹோல்ட் பண்ணான். அது என்னை அட்டாக் பண்ண வருது ரேரான கெமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் மேலே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு மட்டும் ஒர்க்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த சுவாமியே கில் பண்ணிட்டாரு. ஜேகே என்ன பேபி அப்படிங்கிற மாதிரி திரும்பினா ஜேகே என்ன எதுவும் சுவாமி இருக்குடா இல்லை அப்பயே என்ன மாதிரி பேசுகிற எனக்கு உண்மையிலேயே உன்னை பார்க்க சொல்ல இந்த ஹெல்லில் கிங் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல டெட்டான பர்சன்ஸோட சோலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு கூட சொல்லுவாங்கள்ல அந்த பர்சன் மட்டும் நீ தெரியுறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னா உனக்கு வேறு என்ன மாதிரியும் தெரியலையா ஒரு ரொமான்டிக்கான காடு மாதிரி திங்க் பண்ண வேண்டிட்டானே என்ன ஹெல் கிங்கோட மீன் பண்ணி திங்க் பண்ணி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கோவமாகறாரு. அட பாவி நான் அந்த சுவாமியை அட்டாக் பண்ணுன்னு சொன்னேன் கிடைக்கிற சுவாமி எல்லாத்தையும் கீல் பண்ணிகிட்டு இருக்கேன் எதுவுமே நடக்கட மாட்டியும் நானும் அதை பண்ணேனுங்கிற மாதிரியும் ஒரு ஃபேஸை இப்படிடா வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணுறடா பண்ணிவிட்டு எதுவுமே நடக்கட மாதிரி டேயை அப்படியே பேக்கப் பண்ணப்படி தேடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ஹேக் பண்ண சொல்லலையே நீ தானே சொன்னேன் என் கூட இருக்க சொல்லி என்ன பண்ண தப்பிச்சு உயிரோட வெளியே போகணுமே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேருந்து போயிட்டு நாடே மெடிசன் கிடச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா மறுபடியும் காட்டுறாரு. கிடச்சிருச்சா? ஆமாம் இதில் ஒரு ட்ரீ மெடிசன் இருக்குது. அதில் இது 2 க்ரீன் கலரில் இருக்குது, 1 மட்டும் பிங்க் கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் க்ரீன் கலரில் இருக்குது அது க்ரீன் கலரில் இருக்குது மெடிசனுக்கான மருந்து. ஓகே இந்த சோம்பியாக இருக்காங்களா இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத இன்ஜெக்ட் பண்ணால் அவங்க சோம்பியாக இருந்து ஹியூமனாக சேஞ்ச் ஆகுவாங்க. அந்தளவுக்கு பவர்ஃபுல் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற மெடிசனுக்கு. ஆனால் இந்த பிங்க் கலரில் இருக்கிறது சோம்பி ஆக்குற மெடிசன். இந்த மாதிரி 2 கலரில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம க்ரீன் கலர் தானே ரெடி பண்ணோம், இது என்ன பிங்க் கலரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த ட்ரீயும் பத்திரமா அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு லாக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒரு பாக்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு சரி இதுக்கான பேப்பர்ஸ்லாம் அங்கே தான் இருக்கும் தேடுங்கிற மாதிரி தேடுனா பேப்பர்ஸுமே நோட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணால் நம்ம ஜேகே தான் அந்த பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க 3 மெடிசனும்
3 மெடிசனையும் எடுத்து அவரோட ஃபேட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டாரு. இந்த மாரி போட்டுக்கிட்டா அது யாருக்குமே தெரியல. மெடிசனை எடுத்து சேஃபாக அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜேகே அவரோட வெப்பன்ஸ் வைக்கிற பாக்ஸ் மாதிரி உண்டு, புல்லட்ஸ் மாதிரி வைக்கிற மாதிரி பாக்ஸ் உண்டு. அந்த பாக்ஸை பேன் பாக்கெட்லேருந்து எடுத்து அதில் இருக்க புல்லட்ஸை 3 புல்லட்ஸை கீழே போட்டுட்டு நல்லா ஷார்ப்பாக பெருசாக இருக்குது. அந்த புல்லட்ஸை கீழே போட்டுட்டு அந்த மெடிசன்ஸ் அந்த லிக்விட்ஸை அதில் கரெக்டாக வச்சு அந்த பாக்ஸை ஹோல்ட் பண்ணபடி எதுவுமே இங்கே நடக்காத மாதிரியும் ரொம்ப கூலாக அப்படியே ஃபேன் பாக்கெட்லேயே வச்சுக்கிறாரு. எப்படியும் இது பிறகு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம ஜேகே திரும்பினா ஜேகே முன்னாடி நிற்கிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அச்சோ பிபி மெடிசன் எடுத்து வச்சதை பார்த்துட்டோ அட்டம் கேட்குறானோ. இல்லட்டே ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் பண்ணலையா? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் ஒன்றும் பண்ணலைன்னுக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே பாட்டிருப்பானோங்கிற மாதிரி பதட்டத்திலே இருந்தேன். நாங்கள் இங்கே டென்ஷனில் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் இந்த ரூமில் இது சுவாமி இல்லையேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கியா? வாடா மண்டலை வந்து தேடுறா அப்படிங்கிற மாதிரி ஜேகே போட்டு தள்ளி விடுறாரு. ஹோ பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூலாக ஃபேன் பாக்கெட்டில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம டேக் கூட சேர்ந்து கொஞ்சம் ப்ளே பண்ணப்படி அந்த பேப்பர்ஸை தேடுறாரு. அதை எடுக்கவும் செஞ்சுருந்தாங்க. பேப்பர்ஸ் கிடச்சிருச்சு, பென் ட்ரைவுமே கிடச்சிருச்சு, மெடிசன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸை ஜிமினா தூக்குவாரா. ஆமாம் மெடிசன் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே ஸ்மைல் பண்ணுறாரு. மெடிசன் ஜேகே கிட்டலாம் இருக்குது இந்த மூமெண்ட்டுக்கு. இவங்க 4 மெம்பர்ஸும் அப்படியே எல்லாம் கிடச்சிச்சுங்கிற மாதிரி அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் இப்போ அந்த பிளேஸில் எங்கேயுமே சோம்பிஸ் இல்லை. சரி ஜிமினாவோட ரூம்குள்ளே பேரலாங்கிற மாதிரி கரெக்டாக ஜிமினாவோட ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. அங்கே இருந்த 4 மெம்பர்ஸும் நியூவாக என்ட்ரான அந்த நியூ பர்சன்ட்டுமே நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸை நோட் பண்ணலாம். என்னெல்லாம் கிடச்சிருச்சா, நீங்கள் தேடி போனது கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாமே கிடச்சிருச்சு, இதில் தான் மெடிசன் இருக்குது, இதை நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த பாக்ஸை வேற காட்டுறாரு. இந்த மாதிரி அந்த பாக்ஸை காட்டுனா அந்த நியூ பர்சன் ஜிமினா ஹேண்ட்ஸில் இருக்க அந்த பாக்ஸை நோட் பண்ணுறாரு. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து ஒரு விதமான மெடிசன், அந்த மெடிசனை செக் பண்ணி பார்க்கணும், மெடிசன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நம்ம மற்ற ஹயாங்ஸ்லாம் அந்த லேபுக்கு வந்துட்டாங்களானுங்கிறத கேட்போனுங்கிற மாதிரி சுகாவை ஆரம்புக்கு கால் பண்ண வைக்கிறாங்க. நம்ம சுகாவும் ஆரம்புக்கு கால் பண்ணால் நாங்கள் லேபுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நாங்களும் ரெடி ஆகிட்டோம்டா, எங்களுக்கு எல்லா திங்ஸுமே கிடச்சிருச்சு, இப்போ 4th ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோர் அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் நாங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுகா சொன்னோம். சரி குயிக்காக வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாய்ஸஸ் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து கீழே போகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ பர்சன்ட்டு கேட்டேன். உன்னை என் வண்டா மாடலை கூப்பிட்டது, உன்னை நாங்கள் கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கரெக்டாக அந்த நியூ பர்சன்ஸ் கிட்ட தான் ஃபைட்டுக்கு போகிறாரு. உன்னை எவனாட்டு கூப்பிட்டானாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபைட்டுக்கு போனால் ஜேகேவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தர் மத்திய ஒருத்தர்கிட்டையா ஃபைட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே பிடிச்சி இழுக்கிறாரு. பின்ன என்ன சும்மா தேவையில்லாத கொஸ்டின் தான் கேட்டுட்ருக்கான், ஒன்னெல்லாம் அவனும் கூட்டிகிட்டு போக வரல, அப்போவே அந்த சுவாமி அவனை அட்டாக் பண்ணியிருக்கோம், தேவையில்லாமல் அவனை ஏன் நீ சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி வேற லைட்டாக பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். இப்போ இங்கேருந்து நேராக கீழே இறங்கி போவாங்களா, இந்த மாதிரி கீழே இறங்கி போனோம். இப்போது அந்த 4th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோரை கிராஸ் பண்ணி 2வது ஃப்ளோர் 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி வந்தேன் ஸ்டெப் கிட்ட தான் 1st ஃப்ளோருக்கு போகும்ல, அந்த ஸ்டெப்பு கிட்டனா அவ்வளோ சாம்பிஸும் நிற்குது ஒரு பர்சன்ட் அட்டாக் பண்ணப்படி. இந்த மாதிரி அட்டாக் பண்ணப்படி இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணேன், இதுக்கு கீழே எப்படி என்ட்ராக, நம்ம லிஃப்ட் மூலிமா போகவே முடியாது, ஸ்டெப் வழியாக தான் போக முடியும், ஸ்டெப்பில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பேபி தேவையில்லாமல் எடுத்தாலே பட்டாலும் டென்ஷன் மேலே டென்ஷன் ஆக்கிக்கிட்டு ஒரு சின்ன சட்டம் போட்டுச்சுன்னா சுவாமிலாம் அலர்ட் ஆகிரும், நம்மளை அட்டாக் பண்ணதானே அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு திங்ஸ் எடுக்கிறாரு. இது என்னது பால் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை வாங்கி பார்த்தா டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து கீழே விட போவாரா, அந்த மாதிரி வெளில போகிறத பார்த்து ஜேகே ஷாக் ஆகி டக்குன்னு பிடிக்கிறாரு. என்ன பண்ணிட்ட பேபி, பால் மாதிரி தானே இருக்குது, இது ஒன்றும் பால் கிடையாது, இது ஒரு போம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கை தூக்கி வீசி சவுண்டு போட வச்சுருப்பார்ல, அதே மாதிரி ஒரு பாம்னா பயங்கரமாக சவுண்டு தான் கேட்கும். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த திங்ஸ் சவுண்டு கேட்கும், ஃபுல்லாக அந்த பிளேஸ் முழுக்க ஸ்மோக் ஆகும். அந்த மூமெண்ட்டுக்கு அதை ஹேண்ட்ஸில் வச்சபடி இது பாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவ் ஷாக்கானா
சட்டம் படாமல் மீதி நில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படியே கொஞ்சம் தூரமாக தூக்கி வீசுறாரு. ஸ்டெப்பில் 2 மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு தூக்கி வீசுறாரு. தூக்கி வீசுறது மூமெண்ட்டுக்கும் அப்படி கீழே போய் ஒரு திங்ஸில் போய் படுற வேகத்துக்கும் பயங்கரமாக சவுண்டாக பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளேஸ் முழுக்க ஸ்மோக் ஆகுது. இந்த சவுண்டுக்கு அந்த ஸ்டெப்புக்கிட்ட இருந்த மொட்டை சுவாமிஸுமே நேராக அந்த ஸ்மோக்கை பட்டு போனோம். பாய்ஸஸ் எல்லோரும் ஸ்டெப்பில் வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இவ்வளோ வேகமாக கீழே இறங்குற அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்மோக்கை பார்த்து ஓடுன சோம்பிஸ் அவ்வளவும் நம்ம பாய்ஸஸை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வரக்கூடிய ஸ்டெப்ஸில் தான் வேகமாக இறங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இறங்கிக்கிட்டு இருந்தால் இப்படி ஸ்டெப்பில் ஓடி வர சவுண்டும் சும்மாவே இல்லாமல் அவங்க கூட ஒரு 4 மெம்பர்ஸ் வந்துருக்காங்களே, அதில் 4 மெம்பர்ஸில் ஒரு பர்சன்ட் கட்டிடுவான். கட்டுற சவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சுவாமிஸும் அலர்ட் ஆகி கரெக்டாக ஸ்டெப்பை பட்டு ஓடி வேண்டாம். நீவாக ஒரு பர்சன்ட் என்றா இருக்கம்ல, அந்த பர்சன்ட் தான் சும்மாவே வர முடியாதுடா, கட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை பிடிச்சி புஷ் பண்ணி பேக் சைடை தள்ளி விட்டுட்டு ரன் பண்ணபடி ஓடுனா, ஹே என்னடா பண்ணுறோம், என்ன ஏன்டா தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் பயத்தில் அங்கேருந்து எழுந்து ஓடிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் பேக் சைடில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சுவாமிஸ் அந்த பர்சன்ட்டை பிடிச்சிரும். இந்த மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டுக்கு ஹெல்ப் தேவை ஜேகே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் பிச்சிருவேன், உனக்கே எங்கே ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒழுங்க ஓடி வர தெரியாடா, எனக்கு அடுத்தவனை பற்றிலாம் கவலை கிடையாது, எத்தனை டைம் பண்ண சொல்கிறது மாமண்டலை என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் சேவ் பண்ணிக்கணும், எல்லாருமே நான் சேவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டின பொசிஷன்லேயே ஹயாங்க கூட நான் சேவ் பண்ண மாட்டேன், ஒன்றை மட்டும் தான் சேவ் பண்ணுவேங்கிற மாதிரி நம்மகிட்ட இழுத்த பொசிஷனில் போனால் அந்த பசங்க எல்லா சமயசும் பிடிச்ச மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப ரொம்ப ஷாக்கானா அந்த பர்சன்ட் 4% 1% தானே பிடிச்சி தள்ளிவிட்டான். 3% இருப்பான்ல, அதில் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் இந்த மூமெண்ட்டை பார்த்துருப்பான், யாரை பிடிச்சி தள்ளி விட்டா எதுனாலும் அவன் கீழே விழுந்தானுங்கிறத நோட் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் பயத்தில் நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டும் ரன் பண்ணபடி ஓடுவானா. அந்த மாதிரி ஓடுனா அந்த லேபுக்கிட்ட கரெக்டாக எல்லாருமே என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு இப்போ ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்க மூமெண்ட்டுக்கு இவங்க சேஃபாக அங்கேருந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற மற்ற சுவாம்பிஸ்க்கும் இவனே சவுண்டை கொடுக்குறான். தேவையில்லாமல் பயங்கரமாக கட்டுறான், சேஃப் மீ எங்களை காப்பாட்டுங்கிற மாதிரி வேணும்னே கட்டுறான். இந்த மாதிரி கட்டுனா இவன் மவுட்லேயே 4 குட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே காண்டாகி அப்படி பேக் சைடில் ஓடி வந்து அந்த பர்சன்ட்டை ஓங்கி ஒரு கிக்கு வச்சு வைக்கட்டில் அந்த நியூ பர்சன்ட் கொஞ்சம் கீழே ஃப்ளோரில் விழுண்டான். அந்த நியூ பர்சன்ட் பக்கத்தில் ஒரு இந்த பேசன்லாம் உட்காரதுக்கு சேர் இருக்கும்ல, அந்த சேருக்கு பின்னாடி போய் மறைஞ்சு உட்காந்துக்கிறான். ஏன்னா பேக் சைடில் சுவாமிஸ் வருது, அவன் அதே பிளேஸில் இருந்தால் அட்டாக் பண்ணும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு பயத்தில் அந்த சேருக்கு முன்னாடி டக்குன்னு மூவ் ஆகி உட்காண்டான். இவன் கட்டின கட்டுக்கு அந்த நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ பேரையும் சுற்றி வளைச்சபடி சுவாமிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மூமெண்ட்டில் நம்ம சுகா, ஜிமினா, மற்ற 3 பர்சன்ஸுமே கரெக்டாக அந்த லேபுக்கிட்டே வந்துருப்பாங்க. பட் நம்ம ஜேகே தான் கட்டியாட அட்டனை சுவாமிஸையும் காட்டி கொடுக்குறேங்கிற மாரி கிக் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் அவர் கொஞ்சம் லேட் ஆனால் ஜேகே வராடரை பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருந்த டேயுமே நின்றுருப்பார். இந்த மூமெண்ட்டை ஜேகே பார்த்துட்டு ஏன்டா நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேபுக்குள்ளே போயிடலான்ங்கிற மாதிரி தான் நம்ம ஜேகே ட்ரை பண்ணுவார். பட் அதுக்குள்ளே சுவாம்பிஸ் நம்ம ஜேகே சுற்றி வளைக்கிற மூமெண்ட்டுக்கு டேயை பக்கத்தில் இருக்க ஒரு ரூம்குள்ளே புஷ் பண்ணபடி அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ மற்ற பாய்ஸஸ் எல்லோரும் லேபுக்குள்ளே போனால் டேக்குக்கு ஒரு ரூம்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த நியூ பர்சன் கரெக்டாக அந்த சேருக்கு பின்னாடி லாக் ஆகி உட்காந்துருக்கான். இப்போ அந்த சுவாமிஸ் தான் டேக்குக்கு ஒரு ரூம்குள்ளே என்ட்ராக இருப்பாங்களே, அந்த ரூமை பயங்கரமாக உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணால் ஜேகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலேயே நம்ம ஜேகே நோட் பண்ணால் அதெல்லாம் ஒன்றா ஆக்காது, நீ சட்டம் மாட்டாட மாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி நோட் பண்ணால் அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஜேகே ஃப்ளோரில் தட்டி விட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ளே உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நான் உட்கார மாட்டேன், சொன்னால் கீழே உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே அப்படி தூக்கி உட்கார வச்சுட்டு ஜேக்குமே அந்த பாக்ஸ்குள்ளே என்ட்ராகி அந்த பாக்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் கரெக்டாக அந்த ரூம் டோரையே உடச்சிட்டு மொட்டை சுவாமிஸும் உள்ளே என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானால் நம்மகிட்டே ரொம்ப பயத்தில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அவரோட டீட்டெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருமா, இடமே நடுங்க ஆரம்பித்தான். ஜேகே அப்படியே டேயை புஷ் பண்ணி அவர் பக்கமாக க்ளோஸ் ஆகிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி ஒன்றுமே இல்லை, எதுவுமே ரியாக்ட் பண்ணாட்டா அமைதியாக இரு,
நம்மள சுவாமி பாட்காடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி கொஞ்சம் அமைதியாருங்கிற மாரி நம்மகிட்டயே கம்ஃபர்ட் பண்ண ஜேகே டைட்டாக ஹக் பண்ணபடி பயத்திலேயே காடோட நேமெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி நம்மகிட்டயே பயந்துட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நம்ம சுவாமிஸ் அவ்வளவும் உள்ள என்ட்ரு ஆகி இப்போ இந்த ரூம்குள்ள யாரும் இல்லைல்ல, அதான் நம்ம ஜேகே பிளான் பண்ணி பாக்ஸ்குள்ளே வச்சுட்டார்ல நம்ம டேயும் சங்குக்கு 2 பேரும் பாக்ஸ்குள்ளே வந்துட்டாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்கிற திங்ஸை தள்ளி விட்றது உடைக்கிறதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டு 1 by 1 போகுது இந்த மாதிரி போனோம். அப்புறம் தான் நம்ம டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ரிலாக்ஸ் ஆகிட்டு டக்குன்னு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண போனால் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணாத, ஜாம்பிஸ் ஒன்றும் ஹியூமன்ஸ் கிடையாது, டக்குன்னு ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு அப்படிங்க எப்படி ரூமை விட்டு மொத்தமாக வெளியே போகிறதுக்கு 1 hour டைம் எடுக்கும், நீ அமைதியாடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணபடி இருக்கிறாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணபடி இருந்தால் எங்கே இந்த மாதிரி டே குக் இருந்தா யூ மீனும் நம்ம மற்ற 3 பர்சன்ஸும் அந்த ரூம் கிளீன்றான மூமெண்ட்டுக்கு டே எங்கேங்கிற மாதிரி சுகா கேட்க டே நம்ம பின்னாடி தான் வேண்டாம் அந்த ஜேகே எங்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாத்துக்கு காரணம் அந்த ஜேகே சேவ் பண்ண நியூ பர்சன்ட் தான், 2 பர்சன்ஸுமே கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்பில் வர சொல்ல அந்த பர்சன்ட் கட்டியிருப்போம்ல அந்த மூமெண்ட்டும் நியூ பர்சன்ட்டும் பயங்கரமாக கட்டியிருப்போம்ல அந்த மூமெண்ட்டில் சுகர் ரொம்ப கோமாக்கி அப்படியே அந்த லேப் டோரை ஓப்பன் பண்ண போனாங்க பாரு. இப்போ தேவையில்லாமல் லேப் டோரை ஓப்பன் பண்ணாடு, ஏற்கனவே வெளியே மில்க ஜாம்பிஸ் இருக்குது, இப்போ ஓப்பன் பண்ணினா அப்புறம் இந்த லேபுக்குள்ளே எல்லாம் வந்துடும், இந்த ஒரு பிளேஸ் தான் கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி இருக்குது, ப்ராப்ளம் பண்ணிடுறது சுகா, ஜேகே இருக்கிறாம்ல கண்டிப்பாக ஜேகே எதுவும் ஆகாதபடி தான் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இருக்க சொல்ல டேக் எதுவும் ஆகாது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா கிட்ட பேசினோம். ஜேகே டே கூட இருந்தால் பரவாயில்ல, ஒருவேளை 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா என் டே சேஃபாக இருக்கான்னு எனக்கு தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனா ஜிமினாடா நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகடா, கண்டிப்பாக ஜேகே டே கூடடா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்ம ஜின்னுடா ஏதோ திங்ஸ் எல்லாம் எடுக்க போனீங்களே எல்லாம் கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாம் கிடச்சிருச்சு, இதான் அந்த பேப்பர்ஸ், இதுதான் அந்த மெடிசன் அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ஸை காட்டுனா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆரம்ப ஜின்னு லேப்ஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் தானே அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு. அதில் ஒரு பேப்பர் மெடிசனாக இருக்குது, ஒரு பேப்பர் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது இப்போ சோம்பியை மாதிரி இருக்காங்களா அந்த மெடிசனோட பவர் நெகட்டிவாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த மெடிசன் ஒரு பர்சன்ட்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர் அந்த க்ரீன் கலரில் லிக்விட் இருந்துச்சுல அடுக்குள்ள பேப்பரும், இன்னொரு பேப்பர் அந்த பிங்க் கலரில் இருந்துச்சுல அடுக்குள்ள பேப்பரும், இதை நோட் பண்ணிவிட்டு இந்த 2 பேப்பரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த 2 பேப்பரில் உள்ள மெடிசன்ஸையும் நம்ம ஏதாவது ஒரு சோம்பிக்கு இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி அந்த லிக்விடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அது என்கிட்ட தான் பத்திரமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா காட்டுறாரு. பத்திரமா வச்சுக்கோ, இந்த லேபில் நமக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லை ஃபுட் ரொம்ப இல்லை, இங்கேருந்து எவ்வளோ திங்ஸஸ் நம்மளால் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த பிளேஸ்லேருந்து எப்படியாவது சோம்பி இல்லாத பிளேஸ்க்கு நம்ம போகணும், 3 to 4 கிலோமீட்டர்ஸ்குள்ளே கண்டிப்பாக சோம்பிஸ் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு, ஃபுல்லாக நம்மளை சுற்றி கவர் பண்ணி வச்சுருக்காங்க, முதல்ல இந்த கவரிங்கை பிரேக் பண்ணி நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் சரி ஓகே அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேப்பர்ஸை மட்டும் ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மெடிசனை நம்மளால் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்முலாஸ் வச்சு இவங்க மெடிசன்ஸை ரெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி ஜிமினா பாக்ஸ்குள்ளே இருக்குனுங்கிறாரு, அது இருக்கட்டும், இருந்தாலும் நம்மளும் இந்த இதெல்லாம் ஓகேடானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்மளே ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு ஒரு சோம்பி வேணுமே அதை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு ஒரு சோம்பியை பிடிச்சிட்டாடா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோன்னா ஒரு சோம்பி இருந்தால் தானே இன்ஜெக்ட் பண்ண சொல்ல அந்த மெடிசன் ஒர்க் ஆகுதானுங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தா அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி மாஸ்க் போட்டு ஒரு நியூ பர்சன்ட் என்ட்ரு ஆகிப்பாம்ல அவன் என்ட்ரு ஆகுறான். டே உனக்கு ஒன்றும் ஆகலையாடா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பர்சன்ஸில் ஒரு பர்சன்ட் அதாவது அவன் ஃப்ரெண்டை கூட கில் பண்ணி இருப்பான்ல அந்த இந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் எனக்கு எதுவுமே ஆகலை, நான் சேஃபாடாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ செட்டுருவேன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டென்ஷனில் இந்த மாதிரி நோட் பண்ணான். மெடிசன்லாம் கிடச்சிருச்சா,
அடி எடுக்குள்ள மெடிசன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஆர்வமாகறத மற்ற பாய்ஸஸ் நோட் பண்ணிட்டு நீ என்னடா ஓவர ஆர்வமாகற அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை ஏதோ சோம்பி மெடிசன்லாங்கிற மாதிரி பேசினில்ல ஒருவேளை இந்த சோம்பிஸாக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் ஹியூமனாக மறுபடியும் மாட்ட முடியும்னா அது ஒரு நல்ல ஒர்க் தானே எல்லா பர்சன்ஸும் ஹியூமனாக இருந்தவங்க தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவா மாதிரியே பேசுகிறான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குன்னீங்களே அந்த மெடிசனை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்ஸில் இருக்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி மெடிசனை பார்க்கலாமாங்கிற மாதிரி கேட்டான். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு யாருமே அலோவ் பண்ணலை. ஓப்பன் பண்ணி காட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் மெடிசனை பற்றி கேட்குறேங்கிற மாதிரி ஷுகா கொஞ்சம் கோமானா எனக்கும் அடே டவுட்டாக இருக்குது. இங்கே உள்ள என்ட்ரான டைட்டிலேருந்து நீ மெடிசனை ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பும் கோவமாகி நாங்கள் 2 பேரும் போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ பர்சன்ட்டை கொஞ்சம் பயமுடுத்தேன். நான் மெடிசன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு திங்க் பண்ணேன். மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஓரமாக அமைதியை உட்காண்ட்ருக்கான். இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தான். இப்போ டேக்குக்கோட ரூம் தான் காட்டுது. இப்போ நம்ம ஜேகே அப்படியே அந்த பாக்ஸில் மேலே இருக்கும்ல டோர், அந்த டோரை கொஞ்சம் புஷ் பண்ணபடி அந்த பாக்ஸுக்கு வெளியே நம்ம தூக்குறாரு. ஜொங்குக்குமே அப்படியே அந்த பாக்ஸை விட்டு வெளியே வராரு. இப்போ என்ன பண்ண இந்த டோரெல்லாம் உடச்சி போட்டிருக்குடே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ டக்குன்னு வெளியே போகவும் முடியாது. நம்ம இதுக்கு பக்கத்து ரூமில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆகியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற ஒவ்வொரு ரூம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்க முடியுமா? இதில் டோர் இல்லை பேபி. திடீர்னு ஒரு சுவாமி வந்தால் நான் உன்னை எங்கே வச்சு மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே டேயோட ஆன்சர் கால் பண்ணபடி பக்கத்து ரூமில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறாரு. டேயை கொண்டு அந்த ரூமுக்குள்ளே விட்டுட்டு அந்த பிளேஸில் சுவாமிஸ்லாம் இருக்குதா, நம்ம அங்கேருந்து நம்ம மற்ற பாய்ஸஸ் இருக்கிற பிளேஸுக்கு போயிடலாமாங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜேகே நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம டேடா ஜேகே இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே லைட்டாக பேக்கப் பண்ண படிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சோம். ஏன்னாச்சு டயர்டாயிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும் ஆமாம் டயர்டாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகே ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே எம்டிஏ லைட்டாக ஹேக் பண்ணபடி பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணோம். சரி டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி இந்த பிளேஸில் சோம்பிஸ் இருக்குது, ஒரு 1 hour போகட்டும், நான் உன்னை அந்த ரூமுக்கு எப்படியே கூட்டிகிட்டு போயிருது, என்கிட்ட இப்போ கன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசினபடி இருந்தேன். டேயுமே ஜேகேயோட ட்ரெஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ரொம்ப அமைதியாக ஜேகே ஹக் பண்ணபடி உட்காந்துருக்காரு. ஜேகே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பாட்டியா இவனை அப்போல்லாம் என்னை பாட்டு டெவில்ன்ட்டு இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தா, இப்போ என் ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடியே என் கூட நடக்கிறது என்ன, ஓடுறது என்ன, ஹக்கெலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ இங்கே 2 போனதோட எனக்கு மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. இந்த மாதிரி ஹாப்பியானோம். டேக் அதெல்லாம் தெரியல, நம்ம இங்கேருந்து சேஃபாக போனால் மட்டும் போடணுங்கிற மாதிரி அமைதியாக ஜேகேயோட ட்ரெஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 hour மூவ் ஆன் ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த நியூ பர்சன் தான் அந்த லேப்பை விட்டு வெளியே வந்துட்டு இந்த ஜேகேயும் டே எங்கே போனாங்கன்னு தெரியலேங்கிற மாதிரி டேக்கோக்கு தான் தேடிட்டு இருப்பான். அந்த மாதிரி தேடிட்டு இருந்தோம். நம்ம ஜேகே அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சுவாமிஸ் ஏதாவது இருக்கானுங்கிறத நோட் பண்ணுறான். இந்த மாதிரி நோட் பண்ணோம். அந்த நியூ பர்சன்ட் கரெக்டாக இப்படி நோட் பண்ணிகிட்டு இருக்க ஜேகே கிட்டே நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா, அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதுக்கெல்லாம் நீ இதனோட காரணம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே மறைச்சான். ஹயாங் சேஃப் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி டே கேட்பாரா. சேஃப் ஆகிட்டாரு, நீங்களும் அந்த ரூமுக்கு தானே போகணும், உங்களை தேடி தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க அங்கே சுவாமிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கோக்கு 2 பேருமே அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வரான். கரெக்டாக அந்த லேபுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி அந்த பேப்பர்ஸ்க்கு மெடிசன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே எல்லா திங்ஸுமே கிடைக்காடே அப்படிங்கிற மாதிரி ஜேகேயே சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் பேப்பர்ஸை வச்சு எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது, அதே மாதிரி ஒரு மெடிசனை உங்களால் ரெடி பண்ண முடியாது. இந்த மாதிரி திங்ஸ்லாம் வேணும்னா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகணும். நிறைய ஷாப்பிங் மால், இந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட மெடிக்கல்ஸ், அங்கே தான் போய் நம்ம இதுக்கான மெடிசன்ஸு லிக்விட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்மக்கிட்ட இந்த பேப்பர்ஸும் கிடச்சிருச்சு, லிக்விடும் கிடச்சிருச்சு, பின்ன என்ன இங்கேருந்து தப்பிச்சு நம்ம வெளியே போக வேண்டியது தானே, இங்கேயே ஸ்டே பண்ணுறலான்னு திங்க் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஜேகே மார்க்கு டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. பாஸ் உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹேக் பண்ணவும்
ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே மார்க்கை நோட் பண்ணால் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணேன், நான் ஹக் பண்ண உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தள்ளி போடா பிளான் போட்டுட்ருக்கு சொல்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மார்க்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு, நான் சொன்னது உங்களுக்கு ஓகே தானே, இதே பிளேஸில் நம்மளால் இருக்க முடியாது, இன்னுமே நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், 2 days எண்ட் ஆக போகுது, இதுக்கப்புறமா இங்கேயே இருந்தோம்னா கண்டிப்பாக இங்கே இருக்க ஜாம்பிஸ் நம்மளை ஈஸியாகவே கில் பண்ணிடும். இன்றைக்கி நைட் இங்கேருந்து நம்ம எல்லாருமே கிளம்புறோம். பேப்பர்ஸு, மெடிசன்ஸு, அந்த பென் ட்ரைவ்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. எவ்வளோ குயிக்காக இந்த பிளேஸில் ஒரு பவர் கட் போட்டிருக்காங்களே, இதுக்கு இங்கிட்டு ஜாம்பிஸ் வரக்கூடாது, அப்படியே ஜாம்பிஸ் வந்தால் கில் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அந்த பிளேஸுக்கு போயிடணும். அந்த 4 கிலோமீட்டரை எப்படியாவது கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகே சொல்லிட்டு இருந்தால் ஜேகே சொல்கிறது கரெக்டு தான். இங்கேயே இருந்தாலும் நமக்கு எதுவுமே யூஸ் ஆக போகிறது கிடையாது. பேப்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, போடா குறைக்க அந்த மெடிசன் வேறு இருக்குதுன்னு ஜெமினா சொல்கிறான். அப்புறம் என்ன, இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எல்லாருமே சேஃபாக இந்த பிளேஸ் சோம்பிஸ் இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த பிளேஸை கிராஸ் பண்ணிட்டோம். ஆப்போசிட்டில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மெடிசன்ஸை அவங்க மூலியமாக நம்ம நிறைய ரெடி பண்ணி இங்கே இருக்க சோம்பிஸை நம்ம ஹியூமனாக மாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒருத்தர் மத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா, ஓ இங்கேருந்து தப்பிச்சு போய் மெடிசனை கொடுக்க போகிறீங்களா,